ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான மந்தி பிரியாணி வீட்டில் ரெடி பண்ணாங்க. செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. பார்க்குறதுக்கு பெரிய ப்ராசஸாக தெரியும், ஆனால் சிம்பிளான ரெசிபி அருமையாக வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிலோ சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முழு கோழியை வாங்கிட்டேன். அதை 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 லெக் பீஸு, 2 நெஞ்சு பீஸ் வரும். தேவையான மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டைத்துண்டு, 7 கிராம்பு, ஒரு 6 ஏலக்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக ஜாதி பத்திரி. இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு ராவாக அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், வறுக்கக்கூடாது. இந்த மசாலா வறுத்து அப்படியே தனியாக வச்சுக்கோங்க. பாசுமதி அரிசி வந்து நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ரைஸை வாங்கிக்கோங்க. சிக்கனை பூரா நம்ம தேவையான அளவு தண்ணி, அதாவது 5 டம்ளர் அரிசி எடுத்துருந்தோம், அதுக்கு 10 டம்ளர் தண்ணி ஊற்றி சிக்கனை ஃபுல்லாக அதில் போட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் உப்பு, அந்த நம்ம அரைச்சி வச்ச கரம் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா சிக்கனை கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண மசாலாவோட 2 ஸ்பூன் வீட்டு மிளகாப்பொடி, ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான லெமன் ஒரு 1/2 லெமன் விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போடணும் ஃப்ரெண்ட்ஸ், அதை கடைசியாக தான் போட்டேன். எண்ணெயை ஊற்றி உப்பை போட்டு எப்படி பரட்டாலும் பரட்டி எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்ச சிக்கன் நல்லா வேக வச்சு எடுத்துடணும். குக்கரில் போட்டால் 2 விசில் ஹை ஃப்ளேமில் விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எடுத்து வச்சு அந்த மசாலாவில் போட்டு பரட்டுன்னு உருட்டி அப்படியே தனியாக எடுத்து வச்சிடணும். இதை வந்து ஊற வைக்கணும்னு தேவை கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோம். அப்படியே பொரிச்சிடலாம். இருந்தாலும் இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வைப்போம். இங்கிட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மந்தி பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு தேவையான பாத்திரத்தை எடுத்து 150 எண்ணெய், 100 நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் பட்டை கிராம்பு மட்டும் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லவங்கம் கொஞ்சம் போட்டுக்கலாம். 1.5 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ப்ரௌனிஸ் ஆன பிறகு மறுபடியும் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ட்ரை லெமனு, கொஞ்சமாக மல்லி புதினா, 3 பச்சை மிளகா. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த சிக்கன் தண்ணி, அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அரிசியை போட்டு அப்படியே பரட்டணும். பாருங்கள், இப்போ 1/2 வேக்காடு வந்திருக்கு. மறுபடியும் மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சூப்பரான மந்தி பிரியாணி அருமையாக வந்துருந்துச்சு. அதை அப்படியே நல்லா மேவி விட்டு மேலாப்ப நெய்யை தூவணும் ஃப்ரெண்ட்ஸ். மலைச்சாரல் மாதிரி நெய்வை தூவி விட்டிங்கன்னா சூப்பராக மணக்கும். இந்த பக்கத்தை நம்ம ஊற வச்ச சிக்கனை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்தால் கிட்டத்தட்ட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வேக வச்சது தான், அதனால் சிக்கன் சூப்பராக சாஃப்டாக வந்துடும். இந்த ரெடி பண்ண சிக்கனை அந்த மந்தி பிரியாணிகள் வந்து மூடியை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சிங்கன்னா எல்லாமே சூப்பராக அந்த ஸ்மெல் இறங்கி ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருவாப்புல. அதுக்கப்புறம் என்ன, தட்டில் போட்டு சாப்பிட வேண்டியதான். தட்டில் பிரியாணியை சரித்து விட்டு அதுக்கு மேலே அந்த மந்தி பிரியாணி கறியை வச்சு ஆகா எடுத்து சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டு. ரொம்ப ஈஸியான ரெசிபி, பார்க்குறதுக்கு பெரிய ப்ராசஸாக தெரியும். நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக வரும். அருமையாக இருந்துச்சு. மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.